விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே கணவனால் கைவிடப்பட்ட பெண்ணை திமுக ஒன்றிய செயலாளர் பாஸ்கரன் கட்டாயப்படுத்தி ஆபாச வீடியோ எடுத்து 6 மாதமாக மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்ததாக அளிக்கப்பட்ட புகார் மீது இதுவரை நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்று அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி வி சண்முகம் கேள்வி எழுப்பியுள்ளார். கணவனால் கைவிடப்பட்ட ஆதரவற்ற ஒரு பெண் அந்த திருவுக்கரையை சேர்ந்த முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர், இந்திய ஆளும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திமுகவினுடைய வானூர் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் இருக்கின்ற திரு பாஸ்கரன் மீது தன்னை ஆசை வார்த்தை கூறி கட்டாயப்படுத்தி ஆபாச வீடியோ எடுத்து கற்பழித்து அந்த ஆபாச வீடியோவை காட்டி மிரட்டி உன்னையும் உன் மகனையும் தொலைத்து விடுவேன், ஊரிலே வாழவிட மாட்டேன் என்று சொல்லி நான் கூப்பிடும் பொழுதெல்லாம் நீ வர வேண்டும், இல்லையென்றால் உன் ஊரிலே வாழவிட வைக்க மாட்டேன், இந்த வீடியோவை சமூக வலைதளத்திலே போட்டு உன்னை அசிங்கப்படுத்தி விடுவேன், மானபங்கப்படுத்தி விடுவேன் என்று ஒரு புகாரை கோட்டக்குப்பத்தில் இருக்கிற அனைத்து மகளிர் காவல் நிலையத்திலே கொடுத்திருக்கிறார். கோயம்புத்தூர்ல ஒரு பாலியல் வழக்கு. தமிழக காவல்துறை, யாருடைய காவல்துறை? திரு மு க ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் இருக்கிற காவல்துறை. ஆனால் சம்பவம் நடந்தது உண்மை. அந்த பெண் பாதிக்கப்பட்டிருக்கிறார், புகார் கொடுத்தாங்க, அந்த வழக்கு கூட பதிவு செய்யல. ஆனால் முதலமைச்சர் என்ன சொன்னார்? உடனடியாக வழக்கு பதிவு செய்யப்படும், விசாரிக்கப்படும், 30 நாளிலே தீர்ப்பு வழங்கப்படும். அவரே இன்ஸ்பெக்டர், அவரே விசாரணை செய்கிறார், அவரே நீதிபதியாகி நாங்கள் வழக்கு தீர்ப்பு வழங்கப்படும், பெற்றுத் தருவோம் என்று சொன்னார். வழங்கப்படும் சொல்ல பெற்றுத் தருவோம் என்று சொன்னார். சரி, கோயம்புத்தூர்ல பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு ஒரு நீதி, விழுப்புரத்தில் பாதிக்கப்பட்ட திருவுக்கரையை சேர்ந்த அந்த பெண்ணுக்கு என்ன நீதி? இதுவரை அரசியலில் யாரும் இப்படி கேள்விப்பட்டதாக சரித்திரமே இல்லை. மறைமுகமா சொல்லுவாங்க, இல்ல இப்படி இருக்குது அப்படி இருக்குது. ஆனா வெளிப்படையாக ஒரு குற்றவாளிக்கு, ஒரு கற்பழிப்பு குற்றவாளிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் நன்மதிப்பு சர்டிபிகேட் கொடுக்கிறார். அவர் உத்தமர், நியாயவாதி, காந்தியவாதி என்று சொல்லுகிறார். இது எந்த விதத்தில் நியாயம்?